காசு பண்ண வேணாம், கட்சிக்கு உயிர் அப்பாவுக்கு உயிர் வேற ஒன்றும் வேணாம், காசு பண்ண வேணாம், என்ன வேணாம் உயிர், தலைவருக்கு உயிர் வேற ஒன்றும் வேணாம். பிறந்த நாளுக்கு அவர் இறந்து ஆக்கிட்டா இருப்பாரு கூட்டுமுட்டார் கையோட. இல்லைன்னா உண்மை என்ன வந்து உயிரே கொடுப்பாங்க. எங்க அப்பா அப்பா அவர் அப்பா அம்மா அம்மா அப்பா ஒய்ஃப் அவர்கள் வந்து கொடிக்கம்பம் நிகழ்ச்சியை வைக்கும்போது மின்சாரம் தாக்கி உயிரை இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து 4 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்னால் மனசு தாங்க முடியல. அதனால உடனே நான் கிளம்பி நீங்கள் நேர்லேயே வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க தேவையான நிதி உதவி செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்துடுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்கோம். அப்புறம் நீமசடனுக்கு அவங்க 25,000 ரூபாய் தனியாக கொடுத்துருக்கோம். 2 மகன்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த 2 பேருக்குமே படிக்க வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க அந்நியார். அதனால இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்காங்க எல்லாருமே. அடுத்தடுத்த மற்ற நிகழ்வுகள் எல்லாமே நடத்தப்படும். அவங்க பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கொடியேற்றும் போதெல்லாம் இன்னி எல்லாருமே கவனமா இருக்கணும். நாங்களோட கேட்டுக்கிறேன். ஆர்வமும் வேகமும் இருக்கணும், அதே நேரம் கவனமும் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கட்சிக்காக உயிரை விடுவேன்னு சொல்லிட்டு இந்த வெங்கடேஷன் கடைசியில் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு கேப்டன் அப்பாவோட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு தான் உண்மையிலேயே மன வருத்தமாக இது இருக்கு. ஆனா கடைசி வரைக்குமே பிறந்ததுலேருந்து கேப்டன் தான் உயிரை விட்டவர். இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கு. இனி தமிழ்நாடு மூலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லா தொண்டர்களுமே கவனமாக இருக்கணும் தாழ்மையோட கேட்டுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே நல்லானதான் நாங்கள், அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த ஆர்வம் வேகம் தேவை, ஆனால் அதே நேரம் கவனமாக இருக்கணும் கேட்டுக்கோங்க. அரசியல் கேள்வி கேட்கலாமா? தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு அமெரிக்கா போறாரு. அதனால என்ன தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்? பதில் சொல்லிட்டாங்க. அவர் எதுக்கான நோக்கம் போறாரோ அது வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம்.